ஓகே ஃபைன். அப்போ நாங்கள் இதை பார்ப்போம். ரைட், இந்த டாபிக் வந்து வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் ஸ்டோரேஜுக்குள்ள வரும். ரைட், வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல்னு சொல்லும்போது வாலட்டைல்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சுக்கிறீங்க, டெம்பரரி. ரைட், ஸோ டெம்பரரி ஸ்டோரேஜ். நான் வாலட்டைல் தான் ஃபிக்ஸ்ட் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ரைட், அதுக்குள்ள வரும். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டமில் என்ன வகையான ஸ்டோரேஜஸ் இருக்குதுங்கிற எல்லா வகையான ஸ்டோரேஜஸையும் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்து ஒவ்வொன்றா விளக்கப்படுத்துகிறாங்க. ரைட், ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பயோஸ். பயோஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிக் input output system. BIOS is most commonly found on the motherboard. Is embedded on a chip called BIOS ROM. So இதுல நிறைய terms வருதுங்க. நீங்க BIOS னு ஒன்று வருது, ரைட்? BIOS ROM. ROM means read only memory. அப்போ ROMங்கிறது ஒரு ஐசி இல்லாட்டி இன்டிகிரேட்டட் சர்க்கிட். இதுல என்ன இருக்குன்னு சொன்னா கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணவர் சிபியூவோட மதர்போர்ட் மேனுஃபேக்சர் பண்ணவோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமும், ரைட், அதோட சேர்த்து சிமோஸ்னு சொல்லி ஒரு காம்பவுண்டும் இருக்கு. சிமோஸ்ல காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். ரைட், இதுவும் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நான் உங்களுக்கு பாருங்க. பயோஸ்னு ஒன்று இருக்குது. ரைட், பயோஸ்ல என்னவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். BIOS ROM can only read or is either difficult or impossible to be written into. ஒவ்வொரு வகையான ROM இருக்குது. ரைட், ஸோ அந்த ROM டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அதை ரைட் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி வந்து அங்கே நினைக்கிறேன் டிஃபைனா. ரைட் பண்ணவே இயலாதா, இல்லாட்டி ரைட் பண்ணுறது இம்பாசிபிளா, இல்லைன்னு சொன்னால் டிஃபிகல்ட்டா, இல்லாட்டி சாதாரணமாக ரைட் பண்ணலாமா அப்படிங்கிறது. ரைட், in addition to this, modern day computers may have BIOS in their video graphic adapter card, SCSI adapter card and network card. The SCSI சொல்றது SCSI, SCSI னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஸ்மால் கம்ப்யூட்டர் சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒருக்கா எம்சிக்யூவில் இந்த கேள்வி கேட்டீங்க. BIOS வந்து எங்கெல்லாம் இருக்கும் கம்ப்யூட்டரில்? அப்போ மதர் போர்டில் மட்டும் இருக்குன்னு சொன்னால் ROM, அது VGA கார்ட்லையும் இருக்கலாம், SCSI அடாப்டர் நெட்வொர்க் கார்ட்ஸ்லையும் இருக்கலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ROM is also referred to as a non-volatile memory. This means that once the power of the computer is switched off, the data in the ROM chip will not be lost. ஏன்னு சொன்னா அது வந்து ஃபிக்ஸ்ட். இது ஒரு ROM இது ஒரு ஐசி, சின்ன இது ஒரு இன்ச் 2 இன்ச் தான் நீட்டம் இருக்கும். உங்களோட கையில நடுவரில் வந்து தடிப்பும் இருக்கும். ரைட், அந்த அளவு தான் இருக்கும். This is the reason why the BIOS is written into the ROM chip. The BIOS needs to be available every time the computer system is turned on. The main functionality of the BIOS is to load the basic drivers. The driver is a collection of functions which help the processor to control and communicate with the device, from which the memory, so that the basic input and output devices like keyboard, display, etc. can function correctly. Once these drivers are loaded, the system can start the operating system. என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டரை நீங்க ஷட் டவுன் பண்ணாலும் உங்களோட கம்ப்யூட்டரை பூட் பண்றதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அடுத்தது பேசிக்கான சில விஷயங்கள், உதாரணமா ஒரு இன்புட் டிவைஸ், கீபோர்ட் தான் அன்னைக்கு பிரைமரி இன்புட் டிவைஸா வருவார், நாட் மவுஸ். ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி சிடி ரோம் இல்லாட்டி ஃப்ளாப்பி டிஸ்க் அண்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு தேவையான ஒரு பேசிக் VGA டிரைவர். மானிட்டர் பெரிய ஹைஃபை கலர்ஃபுல் சிஸ்டம்லாம் காட்ட மாட்டாரு. ஒரு பேசிக்கான ஒரு 16 கலர் இல்லாட்டி 256 கலர் ஒரு மொனோக்ரோம் விஷயத்தை காட்டுறதுக்கு, ஒரு யூசர் ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு தேவையான விஷயம்னா ஜெனரிக்கான ஒரு பொதுவான ஒரு டிரைவரை வச்சு கொண்டிருப்பார். ரைட், இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க செட்டிங்ஸ் செய்றீங்க, பூட் டிவைஸ் மாத்துறீங்க, எது ஃபர்ஸ்டா பூட் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆகணுமா, சிடிலேருந்து பூட் ஆகணுமா, இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டர் ஓன் ஆகும் போது கீபோர்டில் நம்பர் லாக் லைட் பற்றிக்கிட்டு இருக்கணுமா, பற்றக்கூடாதா, மற்றது உங்களோட டேட் அண்ட் டைம், இதெல்லாம் எப்படி நீங்கள் ஷட் டவுன் பண்ணாலும் வேலை செய்யுதுன்னு சொன்னால் உங்களோட மதர் போர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது. அந்த பேட்டரி வந்து சிமோஸில் நீங்கள் யூஸை கொடுத்த செட்டிங்ஸை வந்து சிமோஸ்ன்னு சொல்கிற ஒரு பகுதியில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டு இருக்குது. அந்த பேட்டரி வந்து சாதாரணமாக 10-15 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதில் எதுவும் வந்து
பெருசா ப்ராசஸிங் நடக்காது. யூசர்ட செட்டிங்ஸ் பயோஸ்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ரோம் பார்ட், இன்னொன்று வந்து சிமோஸ் பார்ட். சிமோஸ்ல தான் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் செய்வீங்க. சாதாரணமாக மிஷினை பூட் பண்ணி, இப்போ இதில் நீங்கள் பூட் பண்ணி செஞ்சு காட்டலாத பூட் பண்ணி என்ன செய்யலாம், எங்களோட செட்டிங்கை வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன், சும்மா பார்ப்போம் இது இருக்குதான்னு சொல்லி. இந்த மாதிரி தான் இருப்பார். இதில் போகலாம், இதில் பாருங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் பூட் மெஷினை ஓன் பண்ண சொல்ல சில ஆட்களுக்கு வர பாருங்க, ப்ரெஸ் டிலீட் டு என்டர் செட்டப் இல்லாட்டி F9, இப்படி மெஷின் டு மெஷின் வித்தியாசப்படும். ரைட், சில மெஷினில் பொதுவாக டிலீட் இல்லாட்டி F9, டெல் மெஷினில் F9ன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மெஷினில் அந்த மெஷின் மேனுஃபேக்சர்லாம் பார்க்கணும். இதில் பாருங்க, இதில் சிஸ்டம் டைம் ஓடிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் இதை மாற்றலாம். ப்ரைமரி மாஸ்டர், ப்ரைமரி ஸ்லேவ், செகண்டரி மாஸ்டர், செகண்டரி ஸ்லேவ், இப்படியெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இது படித்தவங்க தெரியல. கீபோர்ட் ஃபீட் இப்படி நிறைய இருக்குது இதுல மாற்றுறதுக்கு. இது சிலது மாற்றலாது, உங்களுக்கு அநேகமானது மாற்றலாது. சில செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றலாம். ரைட், செக்யூரிட்டி, பூட் ப்ரையாரிட்டி, இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பாருங்க, இதில் போட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மாதிரி. ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறாங்க. ஏசர் பயோஸ், எமி பயோஸ், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ரைட், இதில் இந்த இமேஜ் லோடாக இல்லை. இதில் வந்து இதில் ஒருத்தவங்க செட்டிங்ஸ் இருக்க எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை. சிபியோட ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ரைட், இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் ஈவன் சில கம்ப்யூட்டர்ஸில் வந்து இருக்குது வந்து ப்ரொசஸர்ட கோர்ஸ், அதாவது கோர் டு டூ மை ப்ரொசஸரில் வந்து 2 கோரை ஆக்டிவ் பண்ணவா, ஒரு கோரை மட்டும் வச்சு கொண்டிருக்கவா, இப்படியெல்லாம் செட்டிங்ஸ் இருக்கும். ரைட், சில கம்ப்யூட்டர் சில பயோஸில் செட்டிங்ஸ் செய்யலாம். எப்படின்னா மெஷினை ஓன் பண்ண உடனே ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். அதை கொடுத்து போனால் தான் விண்டோஸே பூட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸில் பாஸ்வேர்ட் கொடுப்போம். இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செட்டிங். இது கூட பயோஸில் செய்யலாம். அது இல்லாமல் பயோஸ்குள்ள போக விடாம அதுக்கும் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ அது வந்து சூப்பர்வைசர் பாஸ்வேர்டு சொல்லுது. ரைட், ஸோ சூப்பர்வைசர் பாஸ்வேர்டு உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துட்டா என்ன செய்யுது, ஒன்றும் செய்யலை. மதர் போர்டு பேட்டரியை கலட்டி மறுபடியும் பூட்ட வேண்டியது தான். அப்போ எல்லாமே ரீசெட் ஆகிடும். இப்படிதான் செய்யுது. அது இல்லாமல் இதில் உங்களோட மெஷினில் எது ஃபர்ஸ்ட்டுக்கு பூட் ஆகணுங்கிற விஷயத்தை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இதில் பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ் சிடி-ரோம் பாருங்கள், யூஎஸ்பி, ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவா, ஜிப் டிரைவா, சிடி-ரோமா, ஹார்ட் டிஸ்க், லேண்டில் இருந்து பூட் பண்ணுறதா, இப்படியெல்லாம் ஆப்ஷன் கேட்கும். ஸோ பொதுவாக உங்களோட மெஷின் வந்து எப்போவுமே ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் பண்ணுறது தான் பெட்டர். சிடியில் பூட் பண்ணுறதுக்கு தேவை போகிறோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணுறா உங்களுக்கு சிடியை கொடுக்கலாம். நீங்கள் பெர்மனண்ட்டாக நீங்கள் சிடியை கொடுத்து வச்சா என்ன நடக்கும்னு சொன்னால் அது ஒரு 2-3 செகண்டுக்கு சிடியை தேடும். சிடி இருக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும், ஹார்ட் டிஸ்கை வந்து லோட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு 3 செகண்ட் வேஸ்ட் பண்ணி இருக்கிறேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒரு மெஷினை லோட் பண்ணுறதுல 3 செகண்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி. ரைட், அது உண்மையிலே ஒரு பெரிய மேட்டர் தான் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னு சொன்னால் என்னோட மெஷின் பூட் ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் வந்து சரியா எக்ஸாக்டாக நான் பவர் ஒன்று ப்ரெஸ் பண்ணுனா சரியாக 8வது செகண்டில் வெல்கம் ஸ்க்ரீன் வந்து நின்றோம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் வந்து உங்களோட சில விஷயங்களை மாற்றி ஸ்பீடப் பண்ணல. மெஷினை 8 செகண்ட் எடுக்குது பூட் பண்ணுறதுக்குங்கிற சொல்ல 3 செகண்ட் அங்கே நினைக்கல சிடியை சர்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு வேஸ்ட். ஏன் சிடியை என்னத்துக்காக சர்ச் பண்ணணும், தேவையில்லை. அப்படித்தான் உங்களுக்கு சிடியை போட்டு பூட் பண்ணோன்ற ஒரு தேவை ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அது டெம்பரரியாக உங்களுக்கு சிடி டிரைவ் என்ன செய்யலாம், பூட் டிவைஸாக மாற்று. அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து இருக்குது. மெஷின் ஆன் ஆகச்சில் ஷார்ட்கட் கீயை பிடிச்சோன்னு கேட்கும், எதை பூட் பண்ணணும்னு சொல்லி சிடி ரோமை கொடுத்தா அந்த டைமுக்கு மட்டும் லோட் பண்ணுவார். ஸோ பெர்மனண்டாக நாங்கள் சிடி ரோமை வைக்க தேவையில்லை. ஹார்ட் டிஸ்க் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பூட்டாக இருக்கணும் எப்போவும். அடுத்தது வந்து சிடி ரோம் இருக்கும். இல்லை லேண்டு ஒன்று இருக்குது, என்ன லெகசி லேண்டு சொன்னால் என்னன்னு சொன்னால்
உங்களோட மெஷின் ஒரு நெட்வொர்க் என்வாயர்மெண்ட்ல இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டு போன கம்ப்யூட்டரை உங்களுக்கு நெட்வொர்க் த்ரூ பவர் ஆன் பண்ணலாம், பவர் பட்டனை டச் பண்ணாம கமாண்ட் ஒன் இஷ்யூ பண்ணி மெஷினை உங்களுக்கு பூட் பண்ணிடலாம். என்ன கண்டிஷன்? சிபியூ வந்து பவர் அடிச்சிக்கணும், பவர் கேபிளை வயரை கழட்டி கொண்டு போனா கழட்டலாம். அதாவது எப்படி பவர் எப்படியுமே வராத பவர் பவர் ஓன்ல இருக்கணும், பட் மெஷின் ஷட் டவுன்ல இருக்கணும். பவர் பட்டனை சும்மா ப்ரெஸ் பண்ணா மெஷின் ஓன் ஆகாத கண்டிஷன் அப்படின்னு வச்சுட்டு நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டு போனாலும் நெட்வொர்க் த்ரூ என்ன செய்யலாம், உங்களுக்கு மெஷினை பூட் பண்ணலாம். இது ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன். ஸோ அநேகமான மெஷின்ஸ்ல வந்து லேண்ட் த்ரூ பூட் ஆகிறத டிசேபிள் பண்ணி தான் வச்சுப்பாங்க. சரிதானே? இப்படி பயோஸை பற்றி பல விஷயங்கள் நாங்கள் வந்து கதைக்கலாம். ரைட். அப்போ பயோஸ்கில் உங்களுக்கு பொதுவாக என்ன செய்யலாம்னு கேட்டால் உங்களுக்கு டேட் டைம் செட்டிங் செய்யலாம், பூட் ப்ரையாரிட்டியை மாற்றலாம், சிபியூவில் சில கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? அதில் ப்ராசஸிங் ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கிறது, கூட்டுறேன்டா மேக்ஸிமம் இருக்கிறத கொஞ்சம் குறைக்கலாம், நம்பர் ஆஃப் கோர்ஸை வந்து ஆஃப் பண்ணுறது, இல்லாட்டி வர்ச்சுவல் மெஷின் ஃபீச்சரை ஆன் ஆஃப் பண்ணுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேன் ஸ்பீடை கூட்டி குறைக்கிறதுக்கு சில இல்லை, சிபியூ ஃபேன் சில கடை வந்து 3 ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து ஸ்பீடை கூட்டி குறைக்கலாம், டெம்பரேச்சர் விஷயங்கள் அதில் காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சில நேரத்தில் லேப்டாப்பில் என்ன செய்யும்னு சொன்னால் பேட்டரியில் ஒர்க் பண்ணும் போது ஃபேன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், பவர் ஆன் அடிச்சிருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அதை கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? ஆல்வேஸ் ஆன் டோர் ஆப்ஷன். அப்போ பேட்டரியில் வேலை செஞ்சாலும் சார்ஜ் கரண்ட்ல வேலை செஞ்சாலும் ஃபேன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வேலை செஞ்சால் நல்லா, ஆனால் என்ன ப்ராப்ளம்டா, அது ஒரு நொய்ஸி ஹீட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். தேவைக்கு மட்டும் வேலை செய்யணும், தேவையில்லாட்டி வேலை செய்யக்கூடாது. ஸோ அதை வந்து டிஃபால்ட் அப்படி விட்டு, ரைட்? ஓகே. அடுத்தது இருக்குது வந்து ப்ரைமரி ஸ்லேவ் கன்செப்ட் இருக்குது, ரைட்? ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பரவாயில்ல. அப்போ பயோஸ் வேற என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு ஹார்ட்வேருக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஏன்? யூ நோ தட் த ஹார்ட்வேர் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை டிஃபரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபார் சேம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் எந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும் அந்த டிவைஸை வந்து accept பண்ணுது தானே. ரீசன் ஃபார் திஸ் இஸ் தட் the BIOS create a standardized interface for the operating systems to communicate with the hardware. This implies that BIOS is different from hardware to hardware, but always has the same interface with the operating system. Operating அந்த இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு படமாக காட்டுகிறார், ரைட்? என்னன்னு சொன்னால் இது உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட சாதாரண அப்ளிகேஷன், உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இல்லைன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் இயக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அப்ளிகேஷன் கடையில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அது தான் வேலை செய்யும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சிஸ்டம் ஏ ROM BIOS அவருடைய டிவைஸ் டிரைவர்ஸ், இது வந்து சிஸ்டம் பி, இது ஒரு மேனுஃபேக்சர், இது ஒரு மேனுஃபேக்சர்னு வச்சுக்கோங்க. இவருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இடையில எப்பவுமே ஸ்டாண்டர்டான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது கொண்டு இருக்கு, அது வந்து மாறாது. ஆனா பயோஸுக்கும் அண்ட் டிவைஸ் டிரைவர்ஸ்க்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸ். அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்காது, அது மெஷின் டு மெஷின், வெண்டர் டு வெண்டர் வந்து மாறும். ஆனால் என்ன நடக்குது, உங்களோட அப்ளிகேஷன் இன்டிரெக்டா ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இத்தனை லேயர்ஸை தாண்டி தான் இது நடக்குது. ஸோ இதில் பாருங்க, ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸும் இருக்குது, நான் ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸும் இருக்குது, ரைட்? ஸோ ஓவரால் இவருக்கு அதை பாரு, இவருக்கு அதை பாரு, இவருக்கு அதை, தட்ஸ் இட். ஸோ அப்படி தான் நடக்குது. அதுதான் இந்த படம் வந்து இன்னைக்கு டெபிக்ட் பண்ணுது. BIOS can be viewed from 2 different aspects. ஒன்று வந்து ஹார்ட்வேர், ரைட்? ஹார்ட்வேர்னு சொல்லும்போது பொதுவாக ரோமை பற்றி கதைக்கலாம். மோஸ்ட் காமன்லி plugged into the motherboard. In modern system, BIOS chips are also available on interface and adapter cards like VGA cards, Casio adapter, and network interface cards. The BIOS chips could be the type of true ROM, programmable ROM, PROM to சொல்றது, electrically programmable ROM or electronically erasable program. இதுதான் அந்த ரைட் பண்ற ஃபீச்சர்ஸை தீர்மானிக்க. ட்ரூ ROMங்கிறது ரைட் வந்து இம்பாசிபிள். The writing
burnt and embedded into the chip occurs during the manufacture. It is known as the true ROM. Manufacture பண்ணும்போது ரைட் பண்ணி அமைத்திடுவாங்களோ அதுக்கு பிறகு அதை ஒன்றும் செய்யலாது. If the writing is after manufacture, the chip cannot be rewritten. Written only once. அப்போ manufacture பண்ணிட்டு ரைட் பண்றது. Right? Cannot be rewritten. It is also known as PROM, programmable ROM. If the writing is after manufacture and the chip can be erased using UV, ultraviolet use பண்ணி அழிச்சு போட்டு திருப்பி ultraviolet ஆலேயே உங்களுக்கு ரைட் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னா writable multiple times, it is known as EPROM, erasable electronically programmable ROM. Electronically programmable ROM. கடைசி வகை, if the writing is after manufacture and the chip can be erased electronically and rewritten, is known also EEPROM. Electrically அழிக்கிறது வேற, electronically அழிக்கிறது வேற. உங்களோட பென் டிரைவ்லாம் வந்து EEPROM வகையில் வரும். எக்ஸாக்டா EEPROM சொல்றது இல்லை, அது பபிள் மெமரின்னு சொல்றது, பபிள் மெமரின்னு சொல்லி. பட் சாதாரணமா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்றது, ஃபார்மட் பண்ற வேலை செய்யலாம். ஆனா EPROM பாருங்க என்ன செய்யறாங்க, யூவி லைட் ரேஸ் வேணும் உங்களுக்கு சும்மா ரைட் பண்ண இயலாது. உதாரணமா நம்ம சிடி எப்படி ரைட் பண்றோம், ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் மூலமா, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ரைட், மோஸ்ட் மாடர்ன் டே மதர்போர்ட்ஸ் பயோஸ் சிப்ஸ் EEPROMs. ஏன் அது சில நேரத்தில் நீங்கள் உங்களோட மொத்த ஹார்ட்வேரை நீங்கள் பிராண்டட் மிஷின் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, அப்டேட் பண்ணும்போது பயோஸையும் சேர்த்து அப்டேட் பண்ணிட்டோம். ஹவு கம் இட் இஸ் பாசிபிள்? இஸ் பிகாஸ் EEPROM அவர் எலக்ட்ரானிக்கலாக ரேஸ் பண்ணி அப்கிரேட் வந்து செஞ்சிருவார், burns a newer version of the BIOS. It's important to note that BIOS comes paired with CMOS, complementary metal oxide semiconductor. இதுதான் அந்த பேர். இவர் தான் அந்த சாஃப்ட்வேர் பார்ட், இவர் தான் அந்த உங்களோட செட்டிங்ஸை வச்சுக்கொண்டு இருப்பார். CMOS type chip is the computer system, hence it's referred to as the CMOS chip. Chip which is the RAM chip but uses very little power. This chip stores the BIOS settings since the configuration cannot be written into the BIOS chip itself since it is a ROM. அப்போ நீங்கள் ஒரு செட்டிங்கை செஞ்சால் அவனுக்குள்ள எப்படி சேவ் பண்ணுறது, ரொம்ப வந்து நாங்கள் சொல்லிட்டோம் பயோஸை வந்து யாருக்கும் ரைட் பண்ண இல்லாது நார்மலானு சொல்லி, அதனால தான் அவர் அதில் CMOSன்னு ஒரு பார்ட்டில் சின்ன ஒரு கரண்ட்டை வச்சு, அந்த சின்ன கரண்ட்டுக்கு தான் எங்களுக்கு அந்த வாட்ச் பேட்டரியில் ஒரு பெரிய சைஸ் வாட்ச் பேட்டரி தான் அதை யூஸ் பண்ணுறது. தட்ஸ் இட். அடுத்த சாஃப்ட்வேர் சைட், BIOS is embedded on the device. The card needs the driver to initiate itself before the operating system can load in drivers. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் இருக்கிற டிவைசஸை யூஸ் பண்ணுறதா நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சொல்லணும், இவருக்கு இன்ன ஃபெசிலிட்டிஸ் தான் ஏலாம். உதாரணமாக கீபோர்டு வேலையை மானிட்டருக்கு செய்யலாது, மானிட்டர் வேலையை கீபோர்டுக்கு செய்யலாது. அவர் பார்ப்பார் இது யாரும் என்னோட கனெக்ட் ஆகிக்கிறது. ரைட், இவர் வந்து VGA போட்டு கனெக்ட் ஆகிக்கிறார். VGA போட்டு கனெக்ட் ஆகிறண்டா எனக்கு தேவையான அந்த டிரைவர்ஸை தான், அப்போ தான் நான் வந்து அதில் இருக்கிற விஷயங்களை லோட் பண்ணுவேன். அப்போ VGAக்குள்ளதை கொடுக்கும். எந்த மானிட்டர் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த VGA கார்டு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பேசிக்காக ஒரு டேட்டாவை காட்டுறதுக்குள்ள இன்ஃபர்மேஷனை தாங்கன்னு சொன்னதும் அவர் என்ன செய்வார், அவர் கொடுத்துருவார். அதுதான் பேசிக் VGA டிரைவர். அதேமாதிரி பேசிக் சவுண்ட் வேலை செய்யலாம், பேசிக் இன்புட் டிரைவ் டிவைஸ், அதுக்கு கீபோர்டை யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாங்க நினைக்கல காட்சியாக வாசித்து பார்த்துக்கணும். டிரைவர்ஸுங்கிறது என்னன்னு சொன்னால் அதுதான், drivers enable the processor to communicate and control the devices. Without drivers, the processor wouldn't know how to control and communicate with the devices. It would be like two people who do not understand one another's language trying to communicate with each other. This would lead to total chaos in the computer. Hence, if a device does not have a proper driver, the device is considered as a non-functioning device by the computer. சில டிவைசஸ் உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் கொடுக்காத வரையில் ஒர்க் பண்ணாது, ஏன்னா அது நான் ஃபங்க்ஷனிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுவார். எல்லாமே ஃபங்க்ஷனும் ஆகாது, எல்லாமே நான் ஃபங்க்ஷனும் இல்லை. உதாரணமாக கீபோர்ட் மவுஸுக்கு பெருசாக நீங்கள் டிரைவர்ஸ் கொடுக்க தேவையில்லை. கீபோர்டுக்கு சாதாரணமாக
அக்செப்ட் பண்ணும். பட் ஸ்பெஷல் கீபோர்ட்ஸ் மல்டிமீடியா ஃபங்க்ஷன் உள்ளது, வேற வயர்லெஸ் கீபோர்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவர்ஸ் கொடுக்க தான் வேணும். ரைட், டிரைவர்ஸ் மாத்திரம் இல்லாமல் பயோஸ் வந்து 3 ஜாதி வேலை செய்கிறாராம். ஒன்று போஸ்ட்டுங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், அதாவது நீங்கள் மெஷினை பவர் ஆன் பண்ணும்போது செல்ஃப் டெஸ்ட் ஒன்று செய்யும், எல்லா டிவைஸஸும் சரியாக வேலை செய்கிறாங்க. ரைட், this program carries out the test of the basic components like processor, motherboard, memory, keyboard, display and ports. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு if any primary device do not function, the computer will halt the startup process. More explanation about the post is available in section. அப்போ அவர் என்ன செய்வார், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இந்த மெஷின் பூட்டிங் செய்ய இயலாது, பூட்டிங் ஹால்ட் ரீசன் என்ன, இந்த டிவைஸ் ஃபங்க்ஷன் மெல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவார். ரைட், அதே செட்டப், இந்த செட்டப்பில் தான் இதில் போட்டு இதோட ரேம் கன்ஃபிகரேஷன், ரேம்ட என்ன போர்ட்டை யூஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் போர்ட்டை ஆன் பண்ண ஆஃப் பண்ணவா, இப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் சும்மா வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், டேட் டைம் செட்டிங் கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இதில் வச்சுப்பாரு. பூட் ஸ்ட்ராப் லோடர். ரைட், பூட் ஸ்ட்ராப் லோடர்னா என்ன, பூட் ஸ்ட்ராப் லோடர் தான் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்ற கிக் மாதிரி ஒரு சாமான், ஒரு கிக்கர்னு சொல்லலாம். ரைட், கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும்னு சொன்னால் ROM வந்து பூட் ஸ்ட்ராப் லோடரை ஸ்டார்ட் பண்ணி விடுவார். பூட் ஸ்ட்ராப் லோடர் இஸ் த ரூட்டின் that reach the first sector of the primary drive. bootstrap loader தான் என்ன செய்வார்னா ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் செக்டர் இல்லாட்டி 0th செக்டரை ரீட் பண்ணுவார். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டு இருக்குதாண்டு, அதுக்கு தான் சொல்றது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். அது இருந்தால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணோம், இல்லைன்னு சொன்னால் லோட் பண்ணாது. உதாரணமாக உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் MBR லொஸ்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் அது சொல்லும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட், அப்படி தான் அவர் சொல்லுவார். ரைட், once it finds the MBR, it loads it into the memory and execute the code in it. அப்போ அந்த இதை எடுத்து மெமரியில் போட்டு நீ அடுத்தது என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், அவர் பூட் பண்ணி கொண்டு போவார். The MBR then loads the volume boot record, VBR. This execution of VBR code loads and executes the operating system startup files. அப்போ இது ஒரு ப்ராசஸ். இது சாதாரணமாக உங்களுக்கு இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிக்கணும். உங்களுக்கு இந்த பாடமாக்குறது இல்லை, உங்களுக்கு தெரியணும் பூட்ஸ்ட்ராப் லோடர் பற்றி. ஹார்ட் டிஸ்க் ஃபர்ஸ்ட் செக்டரை பூட் ரெக்கார்டை தேடுது, பூட் ரெக்கார்ட் லொக்கேட் பண்ணதை என்ன செய்யுது, மெமரிக்கு லோட் பண்ணி எக்ஸிக்யூட் த கோஆர்டினேட், அப்போ கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. MBR அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு சொன்னால் வால்யூம் பூட் ரெக்கார்டை மெமரிக்கு போட்டு அதில் இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் அப் ஃபைல் மூலமாக லோட் பண்ணுறாரு. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சுக்கணும். MCQவில் இந்த ஓர்டரை கேட்போம். இதில் வந்து பயோஸ் செட்டிங், பயோஸ் கம்பெனி எல்லாத்தையும் பற்றிங்க நீங்கள் சொல்கிறான் எது என்ன செய்யலான்னு சொல்லி. இது நியாயமானது இந்த காலத்தில் இல்லை, சரியா? இதெல்லாம் நீங்கள் சும்மா வாசித்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், ஏன்னு சொன்னால் இதுக்கு டோட்டலாக நினைக்கிறேன் 6 hours, ரைட்? கிட்டத்தட்ட 3 கிளாஸ் இதில் சொல்லிக்கிறான். பட் இதில் வந்து நீங்கள் நியாயமான டைம் ஒன்று போக மாதிரி தான் விளங்குது பார்த்தா போகிற போக்க. ரைட், இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சம்மரி பண்ணி கொண்டு போகிறேன். நீங்கள் இதை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதில் எல்லாம் பெருசாக கேள்வி வாரதில்லை, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சபபுக்காக நாம் இதை சும்மா தெரிஞ்சுக்கொள்வோம். ரைட், டேட் டைம் செட்டிங் உங்களோட மெஷினில் உங்களோட டேட் டைமே செட் பண்ணலாம். இப்போ இதில் இருந்தால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட டைமை லோட் பண்ணுவார். ரைட், ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஐடி டிவைசஸ் உங்களோட கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் இல்லை, நான் டெஸ்க்டாப்பை பற்றி கதைக்கிறேன். உங்களுக்கு மொத்தம் 4 டிவைஸ் யூஸ் பண்ணலாம். 2 ஹார்ட் டிஸ்க், 2 CD டைப், இல்லாட்டி 4 ஹார்ட் டிஸ்க். ஸோ அப்படி யூஸ் பண்ணலாம். அதில் ஒன்று சொல்கிறது ப்ரைமரி மாஸ்டர், செகண்டரி மாஸ்டர், ப்ரைமரி ஸ்லேவ், செகண்டரி ஸ்லேவ், இப்படின்ட்டு இருக்குது. சரியா? இது வந்து எப்படி இது செட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஜம்பர்னு சொல்லி ஒன்று இருக்குது, கீழே வரும். ஜம்பரை யூஸ் பண்ணி தான் ப்ரைமரி, செகண்டரி, மாஸ்டர், ஸ்லேவ்ங்கிறத வைக்கலாம். ரெண்டுமே ப்ரைமரின்னு வச்சுக்கொண்டு கேட்காது. ப்ரைமரி மாஸ்டர்னு 2 கேட்காது. ஒன்று மாஸ்டராக இருந்தால் ஒன்று ஸ்லேவ் ஆக்கி இல்லாட்டி கான்ஃப்ளிக்ட் வரும். ரைட், ஸோ இதுகளை வந்து உங்களுக்கு செட்டிங் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் ஜம்பரை சரியாக போட்டிங்கன்னு சொன்னால் ஜம்பர் வந்து சரியாக லோட் பண்ணி கொடுக்கும். சரியா?
ரைட். டிரைவ் ஏ அண்ட் பி எனேபிள் டிசேபிள். டிரைவ் ஏ பிங்கிறது ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவை குறிக்கும். இப்போ எங்கிட்ட ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் இல்லை, பட் ஃப்ளாப்பி டிஸ்கில் ஒன்று இருக்கிற டிரைவ் ஏ, இன்னொன்று தான் டிரைவ் பி. அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸில் 2 ஃப்ளாப்பி டிரைவ் இருந்தது. இப்போ ஒன்று கூட இல்லை. அப்போ ஃப்ளாப்பி டிஸ்கை போடுற இல்லை, எனேபிள் பண்ணுறதா இல்லையாங்க. வீடியோ டைப் இஜிஏ விஜி இதெல்லாம் இப்போ யாரும் செய்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் எக்ஸ்விஜிஏ. இன்ஃபர்மேஷன், சில இன்ஃபர்மேஷன் நிற்கும். சம் அதர் இன்ஃபர்மேஷன் லைக் த அமௌண்ட் ஆஃப் மெமரி, உங்களோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி என்ன, ஹார்ட் டிஸ்கை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறா இல்லாட்டி அது பார்க்கலாம். நீங்கள் ஹார்ட் டிஸ்கை போட்டிக்கிறீங்க, பட் உங்களுக்கு லோட் பயோஸில் போய் செக் பண்ணலாம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிறான்னு சொல்லி. ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறேன்டா சம்திங் ராங். ஒன்று பவர் கேபிளில் ராங், இல்லாட்டி டேட்டா கேபிளில் ராங், இல்லைண்டா டிவைஸில் ராங். ஸோ இதுகளையும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாற்ற இயலாது, கெப்பாசிட்டியெல்லாம் கூட்டி குறைக்கலாம் இயலாது. ரைட். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், ஆன்டிவைரஸ், இதெல்லாம் வந்து சில இதில் பில்டின் ஆன்டிவைரஸ் இருக்குதான். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது நமக்கு தெரியல. கேஷ் செலோஸ் யூ டு எனேபிள் த கேஷ் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யர் கம்ப்யூட்டர். இதெல்லாம் அதுக்குள்ள இப்போ செய்கிறது இல்லை. ப்ராசஸர் ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ப்ராசஸர் சப்போர்ட் எனேபிள் ஃபீச்சர்ஸ். உங்களோட ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுனா சில ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகும்னு போட்டிக்கலாம். குவிக் போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும், பட் குவிக் போஸ்ட்டை உங்களுக்கு ஆன் பண்ணால் குயிக்காக உங்களுக்கு பூட் பண்ணிடும். ரைட். பூட் சீக்வன்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட்டுக்கு லோட் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்கையா சிடியா ஃப்ளாப்பியா. இது வந்து அவ்வளோக்கு தேவையில்லை. ஃப்ளாப்பி ஏபியை மாற்றுறது. பூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆனில் வைக்கவா ஆஃபில் வைக்கவான்னு கேட்குறது. ரைட். அது சில நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும், சில நேரத்தில் தேவைப்படாது. இதையும் விடுவோம். PS2 மவுஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆஃப்ங்கிறது. பயோஸ் ரைட் ப்ரொடெக்டர். ரைட். பயோஸில் நீங்கள் ஏதாவது செட்டிங் செஞ்சால் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், இப்படி இருக்குது. அட்வான்ஸ் சிப்செட் ஃபீச்சர்ஸ், டிரேம் கிளாக், இதெல்லாம் ஆட்டோவில் வைக்க சொல்லிக்கிறேன். அதாவது உங்களோட ரேம்ட கிளாக் ஸ்பீட் இதை கண்ட்ரோல் பண்ணுறது. இதெல்லாம் யாரும் கையடிக்க போகிற இல்லை போனால் சிக்கலாகிடும். ப்ரீஃபெட்ச் கேஷ், இது என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரீஃபெட்ச் கேஷ் பெட்டர், இதெல்லாம் நான் செஞ்சதில்லை. ரைட். வேறு வீடியோ பயோஸ் கேஷ், வீடியோ கார்டில் உங்களோட பயோஸில் எப்படி ஃபீச்சர்ஸ் எப்படி எனேபிள் செட்டில் பண்ண போகிறீங்கிறது. பெரிஃபரல்ஸ், யூஎஸ்பி சீரியல் போர்ட் சம்மந்தப்பட்ட கன்ஃபிகரேஷன்ஸ். பவர் மேனேஜ்மெண்ட், உங்களோட சிபியூ பவர் மேனேஜ்மெண்ட், ஃபேன் கண்ட்ரோல், இப்படி இந்த ஒரு இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. டோஸ் மோட்னா என்ன அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் நீ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த இது ஹெச்டிடி பவர் டவுன், எப்போ ஹார்ட் டிஸ்கை வேக்கில் வச்சு கொண்டிருக்கிறது, எப்போ ஆஃப் பண்ணி, ஏன் அது வேக்கில் வச்சு கொண்டிருக்கிறது ஆஃப் பண்ணுறது. ஹார்ட் டிஸ்க் நீங்கள் லேப்டாப்பை பேட்டரியில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படி போட்டுட்டு போயிட்டீங்க, சாப்பிட போயிட்டீங்க. அப்போ அந்த டைம் ஹார்ட் டிஸ்க் சும்மா வேலை செஞ்சுக்கிறதுக்கு நிற்கும். அப்போ அது ஒரு பேட்டரியை கன்சியூம் பண்ணி கொண்டு நிற்கும். அதுக்கு என்ன செய்யறா நீங்கள் கொடுப்பீங்க, பேட்டரியில் இருந்தால் 5 மினிட்ஸில் ஹார்ட் டிஸ்க்கை ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ டெம்பரரியாக பவரை கட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி சேவிங். டிஸ்பிளேலாம் வந்து என்ன செய்யணும், பேட்டரியில் இருந்தால் நீங்கள் ஐடில் டைமில் இதில் டிம் பண்ணிடணும், இல்லாட்டி அது ஓட்டம் ஆஃப் ஆகிடணும். கர்சரை இல்லாட்டி கீபோர்டை தட்டினா தான் ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு சத்தத்தோட பூட் ஆகும், டிஸ்பிளேயும் வந்துடும். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பேட்டரியில் நியாயமான நேரம் உங்களோட லேப்டாப்பை ப்ரிசர்வ் பண்ணிடலாம். ரைட். பிசி ஹெல்த் ஸ்டேட்டஸ், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, கூலிங் எப்படி இருக்குது, மற்றது லோட் செட்டப் டிஃபால்ட்ஸ். நீங்கள் பயோஸில் ஏதாவது மாற்றி இது கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு லோட் டிஃபால்ட் செட்டப்பை கொடுத்தா ஒரிஜினலாக எப்படி செட்டப் வைக்கிறோம் அந்த மாதிரி லோட் ஆகி வரும். பாஸ்வேர்ட் சம்மந்தப்பட்டது, பயோஸ் பாஸ்வேர்ட் கொடுக்குறது, சேவ் எக்ஸிட், உலகங்க பயோஸில் பொதுவாக இருக்குது. எல்லா பயோஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கிற இன்டர்ஃபேஸ், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, பட் மோர் ஆர் லெஸ் சேம். அதில் மேனுஃபேக்சர்ஸ் தான் வைக்கிறாங்க, அவார்ட், எமி, ஃபீனிக்ஸ் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சரிதானே? அதே வாலடைல் ஸ்டோரேஜ் மெமரி நாங்கள் பார்த்தது வந்து நான் வாலடைல். கம்ப்யூட்டரில் நான் வாலடைல்னு சொல்லும்போது ப்ரைமரியாக நீங்கள் வர போகிறது வந்து ரோம் தான் வருவார். ரைட். ஸோ அதான் அதை பற்றி கழிச்சிக்கலாம். Even though volatile and non-volatile are two instances of memory, in this section we will talk about volatile memory. The term volatile implies that once the power is turned off, data in the memory is lost. BIOS delay power ponalum data irukku. Most popular memory in the computer is the main memory, illati primary memory, illati random access memory, auxiliary memory. இப்படி பல பேர் இருக்குது RAM க்கு. இவர் and cache memory. கேஷ் மெமரி ப்ராசஸருக்குள்ள இருக்கும் இன்பில்ட், அண்ட் ரேம் வந்து மதர் போர்டில் இருக்கும் எக்ஸ்டர்னல்.
இவர் ரெண்டு பேரும் volatile. Current போனா பேசிடுவாங்க. Memory type and their relevance to the different application. Memory comes in three types. ஒன்று ROM. இதை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து DRAM, dynamic RAM, main memory or RAM. Commonly called as most commonly used of the type dynamic random access memory. DRAMங்கிறது எங்கள்ட RAM தான் DRAM சொல்லுவோம். ஏன் டைனமிக் RAM சொல்கிறேன்னா அவர் வந்து டைனமிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு இருப்பார். ஏன்னு சொன்னால் அவர் வந்து capacitor technology use பண்றாங்க. The reason is this: the type of memory to be referred as a dynamic memory need to be refreshed every 50 nanoseconds. ஒவ்வொரு 15 nanosecond ஒருக்கா அவரை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன நடக்கும்? Data will be vanished. This refresh is done, data in the memory is lost. Due to the requirement, the refreshing the DRAM is comparatively much lower than SRAM. SRAMல என்ன ப்ரொவிஷன்? SRAMக்கு நம்ம கீழே பார்ப்போம். SRAMல ரீஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. This is the drawback of DRAM. The advantage of DRAM is the cost. DRAM வந்து cheap. அதாவது எங்களோட RAM வந்து cheap. இதில் இருக்கிற ப்ரைஸை வந்து நாங்கள் கணக்கு போட இயலாது. சாதாரணமாக 4GB RAM வந்து லேப்டாப்புக்கு வரதை சொல்லுவோமே 4000 ரூபா 5000 ரூபான்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் இருக்கிற 4MB கேஷ் மெமரி கிட்டத்தட்ட 16000 ரூபா 20000 ரூபா வரும். ஏன்னா ப்ரொசஸர் வந்து இட் செல்ஃப் 40,000 50,000 காஸ்ட் ஆகும். கம்ப்யூட்டரில் எக்ஸ்பென்சிவான பார்ட்ஸ் வந்து ப்ரொசஸர் தான். ரைட். ஸோ ரெம்மை பற்றி நீங்கள் கொஞ்சம் கதைக்கிறாரு. அது என்ன செய்யும்? டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் லோட் பண்ணி வச்சு கொண்டிருக்கோங்க. கொஞ்சம் ரெம்ட கதை கொஞ்சம் சொல்கிறாரு, வாசித்து பார்த்துக்கணுங்க. தென் த ப்ராசஸ் யூஸ் திஸ் ப்ரோக்ராம் டேட்டா டு ப்ரோசஸ். அதாவது நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் பார்த்த ரெம் என்ன செய்யும்? என்ன டேட்டாவையும் என்ன செய்யும்? இங்கிட்டி நாங்கள் மாற்றி கொடுப்பாரு. ஒன்று ரீட் பண்ணுவார், இல்லாட்டி ரைட் பண்ணுவார். ரைட். அதை நாம திருப்பி நினைக்கிறேன், அதை ரிப்பீட் பண்ண வர இல்லை. ஸோ இது ஒரு ஜெனரிக் ரேம். ஸோ இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு எடுக்கல, சிலது எடுக்கல. உதாரணமாக மேனுஃபேக்சரர் பார்க்கலாம், கிளாக் ஸ்பீடை பார்க்கலாம், கெப்பாசிட்டி சில நேரத்தில் இல்லை இருக்காது. ரைட். ஓகே. SRAM, most common use of static RAM is the cache memory. ப்ராசஸரில் இருக்கும், எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. இவருக்கு ரீஃப்ரெஷ்லாம் பண்ண தேவையில்லை. ஏண்டா இவர் டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு, அவர் கெப்பாசிட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு. ஃபாஸ்டர் தென் கிட்டத்தட்ட 3 times 4 times faster. Since the cache has to function close to the speed of processor, SRAM is used in the cache memory. In most modern computers, we talk about level 1 and level 2 caches. Unlike main memory, when talking about the cache, we refer to a cache size in kilobytes. Kilobyte la thaan refer enda avlo data podam irukku. The largest amount of cache you would normally find in a personal computer is about 1 MB to 2 MB. ஆனா இப்போ அது இல்லை கதை. இப்போ 4 MB 8 MB வரைக்கும் வந்துட்டு. சரியா? In addition to some technical reasons, the most prominent reason for the cache memory being of limited size is the cost. SRAM is very expensive compared to DRAM. நான் சொல்லிட்டேன் 4 MB cache memory வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு விலை கூட 4GB டைனமிக் ரேமோட ஒப்படைச்சோம். சரியா? ரைட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரேம் டைப்பை பற்றி நீங்கள் போடுறான். இதில் பெருசாக படித்து விளங்குறதுக்கு இல்லை, ஜஸ்ட் கதை மாதிரி வாசிச்சு கொண்டு போகும். ரைட். இதில் இந்த 66 மெகாஹெர்ட்ஸுங்கிறது அதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ டேட்டாவை இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு. ரைட். ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது டைனமிக் ரேமில் DDR இவல்யூஷன், DDR1 DDR2 டுவல் டேட்டா ரேட் 1 2 3 4 இப்போ 4 வரைக்கும் வந்துட்டு. சரியா? இதெல்லாம் பழைய கதகணியில் ஓடிக்கிட்டு மூசனா விகாலத்து ஹிஸ்ட்ரி இதெல்லாம். ரைட். இதெல்லாம் வந்து சும்மா வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ட்ரெண்ட் வந்து டுவல் டேட்டா, அதாவது டபுள் டேட்டா ரேட், SDRAM. இதுதான் அது ஃபுல் பேர். நான் சும்மா DDRன்னு சொல்கிறது. To go beyond 133 megahertz barrier, the computer manufacturer developed the DDR SRAM. The data transfer on the normal SDRAM occurs on the rising edge of the motherboard clock cycle. நாம் ரைசிங் எட்ஜ் ஃபாலிங் எட்ஜ் வந்து பார்த்தோம். என்ன நடக்குதுன்னு சொன்னால் பழைய கம்ப்யூட்டர்ஸில் ரைசிங் எட்ஜில் தான் கிளாக் சிங்க்ரனைசேஷன் நடக்குது. பட் த DDR SDRAM ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா occurs on the rising edge as well as the falling edge. அப்போ ரெண்டு எட்ஜ்லேயே நடக்குது. அப்போ ஒரே டைமில் டபுள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் டுவல் டேட்டா, இது டபுள் டேட்டான்னு சொல்கிறோம். அப்போ சேம் கிளாக் ஸ்பீட் பட்
டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் வந்து டபுள். உதாரணமாக 4GB SD ரம்மும் 4GB DDR ரம்மும் சேம் இல்லை. அவரோட டேட்டா டிரான்ஸ்மிட் வந்து டபுள் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இவர் 2 செகண்டில் செய்ய வேலையை அவர் 1 செகண்டில் செஞ்சிருவார். இதுதான் இந்த கணக்கில் ஒரு கணக்கு ஒன்று போடுறாரு. ரைட். பஸ் ஸ்பீட்னா எவ்வளோ ஸ்பீடில் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். 200 megahertz to 533 megahertz due to the double data rate. These have specification ranging from PC 1600 அந்த PC 1300 PC 100ங்கிறதுலாம் வந்து அந்த clock speed தான் குறிக்குது. ரைட். 1600 implies the bus speed multiplied by the bus speed. Bus speed multiplied by the bus speed. அப்போ 8 பேண்ட் வித் இருக்குது. 8 பார்ட். அதில் ஒவ்வொன்றும் 200 megahertz. So 8 into 200 1600 megahertz. PC 4000 இப்போ வந்து 16000 வரைக்கும் இருக்குது. ரைட். DDR2 பற்றி கதைக்கிறாரு. ரைட். நம்ம வாட்சி பார்க்கல கொஞ்சம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரம்பஸ் RD RAM இது பழசி. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்க, என்ன கிளாக் ஸ்பீடு இது வாட்ச். இந்த நம்பர்லாம் அங்கே தேவையில்லை. 400 megahertzலாம் ஒன்றும் தேவையில்லை பெருசாக. கேஷ் மெமரியை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். கேஷ் மெமரி வந்து மெமரி இஸ் அபவுட் 8 times slower than the modern day processors. Therefore, அதாவது RAM பத்தி சொல்றாரு. ரைட். RAM எல்லாம் 8 times slower. Therefore, if the processor had to read data from main memory all the time, it would dramatically reduce the performance of the processor. அப்போ அவருடைய ஸ்பீடுக்கு குறைஞ்சி போகிறதுக்காக என்ன செய்யணும், ப்ரொசஸரும் ஸ்பீடை குறைக்கணும். அப்படி இல்லாமல் அவருடைய ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இந்த கேஷ் மெமரி. அதுக்கு SRAM டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். வாசிச்சு பாருங்க. 3 லெவலில் வந்து level 1, level 2 and level 3. Previously only level 1 cache memory was on the processor die. Die-ன்னு சொல்ற the processor அதான் processor die-ன்னு சொல்றாரு. ரைட். And the L2 cache was external, hence L1 was referred to the internal, and the L2 cache referred to the external cache. In modern day computers, L2 cache is also embedded in the processor die. L3 cache is normally found on high-end machines such as servers. Serversல L2 இருக்குது, L3 இருக்குது. உதாரணமாக Xeon ப்ராசஸில் வந்து Xeonங்கிறது வந்து சர்வ் ப்ராசஸ். நீங்கள் சர்வர்ஸ் ப்ராசஸஸை பற்றி பார்க்குறோன்னா நீங்கள் போக வேண்டியது intel.com. இங்கே போங்க. இங்கே பார்த்தாங்க கோவிடாக தான் இருக்குது. ரைட். 10th generation ப்ராசஸர். இதில் ஒரு வெரைட்டி இதில் வந்து எல்லாமே எல்லாருக்கும் வாரதில்லை. ரைட். நான் கேமிங் கண்டென்ட் கிரியேஷன் லேப்டாப்ஸ். இதில் போனால் இப்படி கொஞ்சம் டெக்னாலஜி சரிக்குது. சரிதானே? ஸோ இதில் டீட்டெயிலாக போட்டிப்பாக உனையை பற்றியும் பாருங்க. DDR4 சப்போர்ட் பண்ணுது. ரைட். USB 3.2 செகண்ட் ஜென், SATA 3, நிறைய ஃபீச்சர்ஸ். இந்த ப்ராசஸர்லாம் இன்னும் வந்திருக்காது ஸ்ரீலங்காவுக்கு. இருக்கும், வந்தாலும் மெஷின் எப்படியோ 4-5 லட்சம் ரூபா பெருமதியாக இருக்கும் கம்ப்யூட்டர் மட்டும். ரைட். இதில் நீங்கள் இந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எல்லாம் போட்டிக்கிறேன். இந்த இது பாருங்க என்னென்னலாம் இது. DDR4 சப்போர்ட் பண்ணுது, கிராஃபிக்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. இல்லை இதை ஒவ்வொன்றும் அவனோட இன்டெல் டெக்னாலஜியில் Optane, AES என்கிரிப்ஷன்ஸ் இருக்குதா இல்லையா, இல்லை அட்வான்ஸ் ப்ராசஸ். ரைட். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த இன்டெப்த் நீங்கள் அந்தளவுக்கு போக தேவையில்லை. ரைட். நான் வாலட்டைல்னு வரும்போது நீ do not lose
its data once the power is turned off. These devices may store data permanently once or semi-permanently. If it is stored permanently, it cannot be overwritten. An example for this is CD-ROM or writable CD. If it is stored semi-permanently, data will be remain on the device until it is deliberately overwritten or erased. Hard disk, rewritable CD, floppy disk, and flash drives are example of semi-permanent. அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியணும், ஹார்ட் டிஸ்கில் பென் டிரைவில் நான் அழிக்கிறேன்னு சொல்கிறீங்க, டேட்டாவை அழிக்கிறேன், டிலீட் பண்ணுற ஃபார்மேட் என்ன நடக்குது வைக்கலாம், ஆவியை எப்படி மேலே போகுதா இல்லாமல் போகுதான்னு கேட்டால் இல்லை. அதுக்குள்ள தான் எல்லாமே கொஞ்சம் இடிக்கிறாங்க. அதனால தான் ரிகவரி சாஃப்ட்வேரை போட்டு அதை எடுக்கக்கூடியதாக ஈக்குது. அதை நீங்கள் அப்படி பெர்மனண்டாக இல்லாமல் கேட்டால் டேட்டாவை சானிடைஸ் பண்ணணும். சானிடைசிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சானிடைசிங் டூல்ஸ் இருக்குது, இல்லாட்டி பிட் லெவல் ஸ்டோரேஜ் டிலீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, போட்டு அழிச்சு அப்படி டேட்டாவை பெர்மனண்டாக இல்லாமல் வைக்கலாம். பெர்மனண்டாக ஸோ பெர்மனன்ட் ரைட்டிங் வந்து சிடியில் மட்டும்தான் ஆயிடும். ரைட்டபிள் சிடி, ஹார்ட் டிஸ்க், மற்றது ஃப்ளாப்பி டிஸ்க், ஃப்ளாஷ் டிஸ்கில் நீங்கள் செய்யலாம். செமி பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் தான். அதனால தான் அழிச்சிட்டு உங்களுக்கு போடக்கூடியதாக இருக்குது. போட்டாலும் அவர் என்ன பழைய டேட்டாவை ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வச்சு கொண்டு தான் இருப்பார். Non-volatile storage devices can be further categorized according to different technologies used by them to store data, right? Magnetic technology, optical technology, electronically erasable programmable ROM or flash ROM or bubble ROM. அப்போ ஒன்றுனா பார்க்குறாங்க, சரியா? இதில் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ், டேப், ஃப்ளாப்பி டிஸ்க், ஒரு சாதாரணமாக ரேடியோ கேசட் டேப், விசிஆர் டேப், பேக்கப் டேப், இது எல்லாமே அந்த கன்செப்ட். அங்கனைக்கில் இதை பற்றி எழுதுகிறான். டேப்பில் வந்து மேக்னெட்டிக் ஹெட் ஒன்று இருக்குது, சென்சர் ஒன்றால் என்ன செய்கிறாங்க, இப்படி படமெல்லாம் போட்டு காட்டுறான். இதெல்லாம் பாடமாக தேவையில்லை, சும்மா இதை கதையாட்டம் வாசித்து கொண்டு போங்க, சரிதானே? எப்படி இதெல்லாம் ரைட் பண்ணிட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்படி நோம்பு திறந்துட்டு பழத்தை திண்டு வாசிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான், ரைட்? ஃபிக்ஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ், என்ன டிவைசஸ் இருக்குது நீங்களே போட்டிக்கலாம், ரைட்? ஹார்ட் டிஸ்க், ஏன் ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம்? வெரி ஹார்ட், சீல் பண்ணது பாரம், ஸோ அதனால தான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிறோம். இது ஒரு மெயின் ஃபிக்ஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து சாஃப்ட்வேர் எல்லாமே இதில் சாதாரணமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆப்டிக்கல் டிவைசஸில் டேப், மேக்னெட்டிக் டேப்புங்கிறது வந்து ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் இல்லை, டேமேஜ் ஆகக்கூடியது. எப்படி பொத்து போவோம், பேனையால் குத்துனா பொத்து போவோம், பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது சேஃப்டி குறவு. ஹார்ட் டிஸ்க் வந்து கம்பேக்ட் பண்ணி சீல் பண்ணி வச்சுப்பான், லேசில் அதை உடைக்க இயலாது, வெரி ஸ்ட்ராங். ஸோ ஹார்ட் டிஸ்கில் என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? ஸ்பீட், எத்தனை எம்பிபிஎஸ் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுவார், ஃபிக்ஸ்ட் டிஸ்க் டிரைவ்னும் அதை சொல்கிறேன். அடுத்ததோட கெப்பாசிட்டி என்ன, அடுத்தது என்ன மேனுஃபேக்சரர், ரைட்? என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணு, ஐடிஇயா, சாட்டாவா, கெப்பாசிட்டி 2 TBயா, 1 TBயா, 500 GBயா, வேறு என்ன இன்டர்ஃபேஸ், ஐடிஇ, சாட்டா, ஸ்கேசி, கெப்பாசிட்டி, ஓகே. மேனுஃபேக்சரர் சாம்சங், டொஷிபா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் இதுக்குள்ள ஒரு எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கொள்வீங்க நீங்கள் எல்லாத்தையும். இப்படிதான் ஹார்ட் டிஸ்க் ஒன்று ஓப்பன் பண்ண இருக்கோம். இப்படி ஹார்ட் டிஸ்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை உங்களுக்கு பாவிக்க இயலாது. காரணம், வெளிச்சம் பட்டுன்னா இது ஒரு வகையான லைட் சென்சிட்டிவ் கோட், பழுதாக போயிடும், டேட்டா இதில் வாசிக்க இயலாது, ரைட்? இது சாதாரணமாக ஒரு செகண்டுக்கு 80-90 ரவுண்ட் அடிக்கும் சுத்தம். 12,000 சாதாரணமாக 12,000 RPM, 6,000 RPM ஒரு நிமிஷத்தில், ரொட்டேஷன் பர் மினிட், ஒரு நிமிஷத்தில் 6000 ரவுண்ட் சுத்தம் இந்த டிஸ்க். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை சுத்தம் நீங்கள் பிரித்து பார்த்துக்கொள்ளணும். கிட்டத்தட்ட 60 செகண்ட் ஒரு நிமிஷம் ஏன்னா அப்போ 6000, அப்போ 60ஆல் பிரித்தா எத்தனை வரும்? 100 வரும். அப்போ ஒரு செகண்டில் 100 முறை இது சுத்தம். அப்போ கற்பனை பண்ணி பார்க்கல அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுன்னு சொல்லி. அப்படித்தான் அவங்களோட டேட்டாவை ரீட் பண்ணி. இந்த ரீட் ரைட் ஹெட் என்ன செய்யுது, இந்த ரீட் ரைட் ஹெட் இது வந்து அப்படி மூவ் பண்ணும், இப்படி இப்படி. அப்போ இந்த ஸ்பிண்டில் இதில் சுற்றுது. இதுக்கு பாருங்க, 6 தட்டு இருந்து 6 தட்டுக்குள்ளே 6 ரீட் ரைட் ஹெட். அப்போ டேட்டா வந்து சிலிண்டர் ஃபார்மாக தான் உங்களுக்கு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் உங்களுக்கு டேட்டா வந்து ரீட் பண்ணப்படும், ரைட்? ஹார்ட் டிஸ்க் டேட்டா
cylinders and sectors. இதுல சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் டிஸ்க் அந்த ட்ரே வந்து ஒரு வர்ச்சுவலா உடைச்சு எடுத்துக்கிறான் பாருங்க. இப்படிதான் இந்த டேட்டா ஃபார்ம் பண்ணுது. இந்த இது பாருங்க, இந்த இப்படி ஒரு சிலிண்டர், ரைட்? ஸோ இதுல இது சொல்றது சிலிண்டர்ஸ். இந்த ஒவ்வொரு ட்ரக் இருக்கு, இன்விசிபிள் ட்ராப்ஸ், கண்ணுக்கு தெரியாத ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ட்ரக்லையும் இருக்கிற செக்டர். இது ஒரு ஷாஃப்ட், இது நடுவுக்கு ஷாஃப்ட் ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் அந்த ஜீரோ செக்டர்னு நம்ம சொன்னோம். இந்த செக்டர், இது ஒரு செக்டர், இது ஒரு செக்டர், சரியா? பாருங்க, இது இந்த இதுல வந்து இன்னொரு அழகா காட்டுறாரு. இது ஒரு பிளேட்டர், ஒரு பிளேட், 4 பிளேட், 5 பிளேட், 6 பிளேட் இருக்கும். இது ஒரு ட்ரக், ஒரு ட்ரக்ல இருக்கிற ஒரு செக்டர். இப்படி சேர்ந்து ஒரு சிலிண்டர் ஒன்று உருவாகுது, ரைட்? இப்படித்தான் இதுல ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஃபார்ம் பண்ணப்படுது. இதுல இன்டெப்த் நாங்க போக தேவையில்லை. இதுல இதெல்லாம் பழைய டேட்டா. எத்தனை 1 ஜிபிக்கு எத்தனை ஒரு கதை ஒன்று சொல்லிப்பாங்க. 1 GB ஸ்டோரேஜ் நவடேஸ்னு சொல்லி 96ஆம் ஆண்டு உள்ள நோட்ஸ். இது 1 GB ஸ்டோரேஜ் நவடேஸ் அபவுட் 40 to 50 rupeesன்னு சொல்கிறோம். இவர் சொல்கிற கணக்குக்கு 1 GB 40 rupeesனா 1 TB எவ்வளோ வரணும்? 40,000 ரூபா வரணும்னா. அப்போ அது இல்லையே கணக்கு. இப்போ வந்து 1 GB வந்து எவ்வளோ வருது அப்படி சொல்ல போனால் 4 rupees தான் வருது. ஏன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் ஒரு 4,000 rupees சொல்லுங்க, இல்லாட்டி 4 rupees 8 rupeesனு சொல்லலாம் எங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த காலத்தில் எக்ஸ்பென்சிவ், இப்போ இன்எக்ஸ்பென்சிவ். பாருங்க, 7,200 RPM, 15,000 6000 RPM தான் நான் சொன்னேன். ஒரு செகண்ட்ல 100 ரவுண்ட் அடிக்குன்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட 2 ரவுண்ட் அடிக்குது. 250 ரவுண்ட் சுத்தம் ஒரு செகண்ட்ல. அப்போ எவ்வளோ ஸ்பீடுன்னு யோசிச்சு பாருங்க. Notebook hard disk function at 4,200 RPM. To conserve power, இந்த ஸ்பீட்ல ஒரு சுத்தினாங்க பேட்டரியை தின்றோம். ஸோ அதுதான் ஸ்லோ. பட் உங்களுக்கு வேண்டாம் பவர் அடிச்சு ஃபுல் ஸ்பீடுக்கு கொடுக்கலாம். அந்த இது ஹையர் சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்குறது. The higher the speed, the faster the head can. அப்போ 4,000 RPMல சுத்தினா என்ன ப்ராப்ளம்? சீக் டைம் வந்து கூட, டேட்டாவை தேட டைம் கூட எடுப்பாரு. டேட்டாவை டைம் கூட எடுக்கணும்னா RPM கூட்டம். ஸ்பீட் கூடுனா டேட்டாவை டக்குன்னு தேடி எடுத்துடும். அப்போ இது வந்து ஒரு பேலன்சிங் சிச்சுவேஷன், டைம், ரொட்டேஷன் அண்ட் பவர் சம்மந்தப்பட்டது. ஸோ லேப்டாப்ஸில் இதெல்லாம் வந்து வெரி கியூரியஸ். ஏன்டா பேட்டரி கன்சம்ஷனை யூஸ் பண்ணி தான் இது செஞ்சுப்பாங்க. பட் உங்களுக்கு அதை ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ ட்ராக்ஸ் செக்டர்ஸை பற்றி உங்களுக்கு இதில் ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க, ரைட்? Many storage devices is the division of the disk into track or sector. Our track sector. The track becomes smaller and smaller in size as they become closer and closer to the center, and thus the storage capacity of each track vary. அப்போ என்ன ப்ராப்ளம்டா, ஒவ்வொரு செக்டரும் பாருங்க இப்படி கிட்ட வர வர சின்னதாகிட்டு போகுது. என்ன ஏன்னா இது ஒரு வட்டம் ஒன்று தானே. இது பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல தானே இது ஒரு செக்டர். இப்படின்னா இங்க நிக்கிற சென்டர்ல அவ்வளவு சைஸ் சின்னதா தான் இங்க. அப்ப அது வந்து சேஞ்ச் ஆகி கொண்டு போகுது. அதான் இன்னைக்கு அவரு சொல்றேன். Hence the number of tracks per disk is equal to the number of cylinders. எத்தனை சிலிண்டர் இருக்கிறோ அத்தனை ட்ரக்ஸ் இருக்கும். ட்ரக்ஸ்லாம் சேர்ந்து தானே சிலிண்டர் உருவாகுது. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிலிண்டர் உருவாகுது. இந்த சிலிண்டர் மாதிரி காட்டுகிறது அதுதான். Like a pizza. Like cutting a pizza into wedges, the disks are divided into sectors. The usual size of sector is 512 bytes. இது வந்து ஒரு ஜெனரிக் சைஸ். நீங்க கொடுக்குற டிஸ்க் ஃபார்மேட்டிங்கு தக்கன அது மாறும். நம்ம FAT 32 NTFSலாம் இருக்குது, அதுதான் இது. இதுல ஏதோ ஒண்ணுக்கு 512 காட்டுன்னு வச்சுக்கொள்ளுவோம். அப்போ ஒரு செக்டர் தான் 512 பைட்னு சொன்னா ஒரு ட்ரக்ல எத்தனை இருக்கும், ஒரு சிலிண்டர்ல எத்தனை இருக்கும், ஒரு டிஸ்க்ல பிளட்டர்ல எத்தனை இருக்கும். ஸோ மொத்த ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி என்னன்னு கால்குலேட் பண்றதுங்கிறத தானிகளை காட்டுகிறாரு. இப்போ இது சம்டைம் கணக்காக வருது. ஒரு கணக்கு ஒன்று தருவோம். எப்படி நம்பர் ஆஃப் டிஸ்க் கெப்பாசிட்டி இத்தனை சிலிண்டர் இருக்குது, இத்தனை இருக்குது. அப்போ
எத்தனை ஹெட் இருக்குது இல்லைன்னா எத்தனை சிலிண்டர் இருக்குது கெப்பாசிட்டி என்னன்னு கேட்பான். இதுதான் அதுக்குள்ள ஃபார்முலா. ஃபார்முலான்னு பாடமாக தேவையில்லை, சிம்பிள். என்ன? நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் செக்டர் இன்டூ நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ். தட்ஸ் ஆல். அவ்வளோ. ஆட்டாண்டா மாவில்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இது வந்து சொல்றது parallel advanced technology attachment பாட்டா. இப்போ யூஸ் பண்றது நாங்க வந்து சாட்டா, சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இதெல்லாம் வந்து 88 டெக்னாலஜி தான், ரைட்? இது டேட்டா கேபிள் வித் பெல்ட் அடைங்க அகலம். இதுதான் ஜம்பர், நான் சொன்னது ஜம்பர் செட்டிங், ரைட்? இது வந்து பவர் கேபிள். அந்த பவர் சிபியோட பவர் யூனிட்டை பார்த்து தெரியும், கலர் கலராக வருமே, அதெல்லாம் இது கொடுக்குறது தான். அப்போ பவர் கேபிள் இங்கே, டேட்டா கேபிள் இங்கே, இதில் ஜம்பர் செட்டிங். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் கதைக்கிறாங்களோ, ரைட்? இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சாட்டா, சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி. பாருங்க, இது சின்னது, இது பார்க்கறதுக்கு பெருசாக சின்ன சோப்பு கலர் கேபிள். இதில் என்ன விசேஷம்டா, பவரும் டேட்டாவும் ஒரே கேபிளில் போகும். அதனால தான் இப்போ பெரிய பெரிய பெல்ட் எல்லாம் போக வரது இல்லை. ஜம்பருங்கிறது ஒரு சின்ன ஒரு கனெக்டர் தான். ஜம்பர் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் பிரைமரி செகண்டரிங்கிறத அவர் செட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு டிஸ்க் டு டிஸ்க் வந்து வித்தியாசப்படும். இப்போ இந்த கையில் ஹார்ட் டிஸ்க் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு காட்டுறதுக்கு, இதில் தேடி பார்ப்போம். டிஸ்க் வந்து டிஃபர் ஆகும், சரியா? உதாரணம் நான் இதை எடுக்கிறேங்க. இதுதான் ஹார்ட் டிஸ்க்ல இந்த ஜம்பர் செட்டிங். நீங்க அந்த ஜம்பருங்கிற இந்த குச்சி மாதிரி இந்த போடுற இதை சொருவி விட்டா, இப்படி நீங்க போட்டா இதுக்கு மீனிங் வந்து லிமிட்டட் டிரைவ் கெப்பாசிட்டியா, ரைட்? லிமிட்டட் டிரைவ் கெப்பாசிட்டி 40 GB 32 GB. இது ஒரு ரீசன். உங்களோட 512 GB ஹார்ட் டிஸ்க்ல நீங்க பாத்தீங்கன்னா 512 GB காட்டாது, 400 GB தான் காட்டும். கேபிள் செலக்ட்னா நீங்க எப்படி நீங்க பவர் டேட்டாவை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்டோவை என்ன செய்வாரு, செஞ்சு கொள்வாரு. இது வந்து எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் பொருந்தாது, சில பிராண்டுக்கு, சில மதர் போர்டுக்கு. மாஸ்டர் வித் நான் ATA கம்பேட்டிபிள் ஸ்லேவ். இப்படி 2 போட்டிங்கடா, இப்படி ஒன்று போடாம இருந்தா டிரைவ் ஸ்லேவ் எடுக்கும், ரைட்? மாஸ்டர் சிங்கிள் டிரைவ் அப்படின்னு தான் இப்படி. இது என்ன டிரைவ் இஸ் ஸ்லேவ்னு சொல்லி போடுறது. அப்போ ஸ்லேவ்னா மாஸ்டர் என்ன எப்படி எடுக்கும்? நீங்க 2யுமே ஸ்லேவ்னு போட்டா, ரைட்? 2 எப்படி போட்டீங்கன்னா, மதர் போர்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, மதர் போர்ட். ரைட், இதுல பாருங்க, இது எடுங்களேன், இதானே, இதுல இதானே, இந்த போர்ட் தான் ஃப்ளாப்பி டிஸ்க் உள்ளது. இது வந்து பிரைமரிக்கு உள்ளது, இது செகண்டரிக்கு உள்ளது. இல்லாட்டி மாத்தி எப்படியா, இதுல எது பிரைமரி செகண்டரி அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வராது, நான் சும்மா சொல்றேன். இதுல ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. அப்ப இதுல நீங்க பிரைமரியில கொடுத்துட்டு இத என்ன செய்றீங்க, ஹார்ட் டிஸ்க ஒரு ஹார்ட் டிஸ்கை இப்படி கொடுக்குறீங்க, இன்னொரு ஹார்ட் டிஸ்கை செகண்டரி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இவர் பிரைமரி அடிச்சுவார். பிரைமரிக்கு உள்ளுக்க இவர் மாஸ்டரா ஸ்லேவாங்கிறத டிசைட் ஆகுவார். விளங்குதா? இப்படி போடாம விட்டா ஸ்லேவ், இப்படி விட்டா போட்டா மாஸ்டர் ஒரு சிங்கிள் டிரைவ். இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை உங்களுக்கு. அப்படி இதை வச்செல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் படித்தோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ இதெல்லாம் பெருசாக கணக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுது. இதில் பாருங்க, இதில் ஒரு மாதிரி தந்திக்கிறான். இதில் பாருங்க, இப்படி போட்டால் மாஸ்டர் ஸ்டாண்டர்ட், ஒன்றை போடாடி ஸ்லேவ், கேபிள் செலக்ட், ரைட்? ஸோ இது ஜெனரிக் மாடல் ஒன்று தான் இது. வேற என்ன நினைக்கிறேன், இதுல ஒரு மாதிரி தந்திக்கிறோம், செட் அஸ் மாஸ்டர், செட் அஸ் ஸ்லேவ், கேபிள் செலக்ட்,
32 GB பின் கிளிப். ஸோ இப்படி நிறைய இதை மாஸ்டர் பண்ணி கொண்டு நாங்கள் இங்கே தேவையில்லை. பட் இப்படி ஒன்று இருக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்பர், மாஸ்டர் ஸ்லேவ். அப்போ 4 டிவைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரைமரி மாஸ்டர், பிரைமரி ஸ்லேவ், செகண்டரி மாஸ்டர், செகண்டரி ஸ்லேவ். இப்படி தான் இது வரப்போம். ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் அது என்ன? Unlike fixed drive, can be inserted or removed from the computer even when the computer is on. In a pen drive mari கலக்கிறது போட்றது USB க்கு. This is not the case of fixed drives like the hard disk which should not be inserted removed. Machine வேலை செஞ்சிட்டு இருக்கல hard disk கையை போட்டு கழட்டி இழுக்கிறது இல்ல. CD பேனையில குத்தி உருவுறது இல்ல. உருனா பழுதா வேணும். உங்க டிரைவ் உடைச்சிடும். So when the power is on, removable devices are commonly used to backup or transport data. அதான சே நாம் அப்படி குத்துறதும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஒரு வீட்டு போயிட்டு இன்னொரு மெஷினில் போட்டுரும். ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து அந்த மாதிரி ஒரு சாமான். ஃப்ளாப்பி டிஸ்கில் இப்போ மியூசியத்துக்கு தான் காணணும் போய், ஏன்னா எல்லாம் யூஸ் பண்ணல. 1.44 MB யாருக்கு வேணும்? 1.44 MB இத்தனை யூஸ் பண்ணுறதில்ல. டஸ்ட் ஹீட்டுக்கு பழுதாயிடும். ஆரம்பத்தில் 8.25 இன்ச் வந்தது, அதுக்கு பிறகு 5.5 இன்ச் வந்தது, கடைசியாக 3.5 இன்ச் வந்தது. ஆனால் பழசி வந்து 300 KB, அது பிறகு 500 KB. ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து பிறகு 1.44 MBக்கு வந்துடும். அது இல்லாமல் ஜிப் டிரைவ், ஜாஸ் டிரைவ்லாம் இருந்தது 100 MB. அது இது பாருங்க, இது வந்து 5.25. இது ஒரு 300 MB தான். பல இதெல்லாம் பாவிக்கிற காலத்தில் உள்ள கம்ப்யூட்டர்ஸில் இதை டிஸ்கை உள்ளுக்க போட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். ஹார்ட் டிஸ்க் இல்லை, அதான் விசேஷம். அந்த காலத்தில் இதை போட்டு தான் வேலை செய்கிறேன். MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அதோட சேர்த்து வேறு சாஃப்ட்வேர் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பி டிரைவுகளுக்கோ போட்டு வேலை செய்ய மாட்டோம். இது நாங்கள் பாவிக்கிற காலத்தில் எல்லாம் இது இல்லை. பட் நாங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிறோம், இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து சரியான இந்த ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தடிப்பு பேப்பராட்டம் இருக்கும். ஆனால் 1.44 இன்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஜிப் டிஸ்க் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதெல்லாம் இந்த பென் டிரைவ் CD வந்து அடிபட்டு போய்த்துது. இதுக்குன்னு தனி டிரைவ் பண்ணி இருக்கணும் உங்கள்கிட்ட. இது ரீட் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ளாப்பி டிஸ்க் சரி வராது. அந்த காலத்தில் 250 MB பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே 1.44 MBக்கு உள்ளுக்கு தாங்கின்னு சொன்னால் 250 MB. அதாவது இப்படி யோசிச்சு பாருங்களேன், 1 MB ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு 250 MB பேக்கப்புக்கு. அப்போ உதாரணமாக நீங்கள் 1 GB ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் 10 GB ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் 2 TB பேக்கப்புக்கு மாதிரி. அப்போ பெரிய ஒரு சாதனை தான் அந்த காலத்தில் இது வச்சுக்கிட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி மாதிரி வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதை ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் வந்து வேறையா ரீடர் வேணும், அதை கேரி பண்ணலாம், இல்லாட்டி பூட்டி வைக்கலாம். ஸோ ஃப்ளாப்பி டிஸ்க், CD அண்ட் பென் டிரைவ் வந்ததுக்கு பிறகு இவங்களோட ஆட்டமெல்லாம் க்ளோஸ். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு CD டிவிடியை பற்றி கணக்கில் வாசிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ப்ளூரேயை பற்றி இருக்காது. பட் ப்ளூரே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளூரேயை பற்றி நான் பெருசாக லெசன் எடுக்க தேவையில்லை. ரீட் பண்ணுங்கள், எத்தனை GB என்ன டெக்னாலஜிங்கிறத வாசித்து பார்த்துக்கணும். ரைட். ஸோ இதில் பெருசாக ஒன்று உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு இல்லை. இதெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். என்ன CD வந்து ஒரு வகையான லைட் பீம்ஸால் வாசிக்கப்படுது. நீங்கள் கேட்கலாம் வந்து லைட் பீமால் வாசிக்கப்பட்டால் CDயில் எப்படி கீறு விழுதுன்னு சொல்லி. அதுக்கு 2 காரணம். ஒன்று, உங்களோட CD ஒரிஜினலாக இருக்காது. அடுத்தது, உங்களோட ரீடர் வந்து பிராண்டடாக இருக்காது. ஏன்டா பிராண்டட் இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால், சின்ன ஒரு ஆட்டம் நீக்கும். இது சுற்றுற ஸ்பீடுக்கு அந்த ஆட்டம் வந்து கீறுகளை ஏற்படுத்திடும். அதனால தான் கீறு விழுறது. இல்லைன்னு சொன்னால் எத்தனை முறை ரீட்ரைட் பண்ணாலும் நல்ல பிராண்டட் CD பிராண்டட் டிவைஸை யூஸ் பண்ணால் ஒரு சொட்டு கீறு விழாது. ஸோ 100 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு டேட்டாவை பாவிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஹார்ட் டிஸ்க் கூட கழுத்தறுத்து விட்டுரும். பட் CD டிரைவ் வந்து நீங்கள் சரியாக பாவிச்சு சரியாக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன் பிராண்டட்னு சொல்கிறேன்டா, சாதாரணமாக CD வந்து உங்களுக்கு ஹோல்சேலாக போய்ட்டு கொழும்புல எடுக்கிறேன்டா, ஒரு 200 பெக் உள்ள CD எடுக்கிறேன்டா, ஒன்றுட காஸ்ட் வந்து 14 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்க, சைனாக்காரன் எவ்வளோக்கு செஞ்சுப்பான்னு சொல்லி 1 ரூபாய்க்கு தான் செஞ்சுப்பான் ஆகிக்கும். ஸோ அப்போ அங்கே எங்கனையில் குவாலிட்டி இருக்க போகுது அங்கே. ஸோ தட் இஸ் த கேஸ். சரிடா, வாசிங்க. CD ஆர்னா என்ன, CD மைனஸ் ஆர்னா என்ன, CD ப்ளஸ் ஆர், DVD ஆர், DVD மைனஸ் ஆர். ஒவ்வொரு கலர் கோட்டிங், கோல்ட் கலர் கோட்டிங் தான் என்ன அதில் இருக்குது.
சில்வர் கலர் இருந்தா என்ன, மிக்ஸ் பண்ணி இருந்தா என்ன, ரைட்? இப்படி ஒவ்வொரு இதுல நிறைய இருக்குது. இல்லை இதெல்லாம் நீங்க வாசிச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சும்மா வாசிச்சு நாலேஜா எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதுல வேற தியரி ஒன்றும் இல்லை, பட் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த ரிஃப்ளெக்டிவ் அலுமினியம் லேயர், டைஎலக்ட்ரிக் டை எலக்ட்ரிக் லேயர், அதெல்லாம் பெருசாக தேவையில்லை உங்களுக்கு. மற்ற எல்லாம் சும்மா வாசிச்சுட்டு வாங்க. டிவிடி சிடி வந்து 650 MB சம்திங், டிவிடி 4.7 GB, டபுள் சைட் யூஸ் பண்ணுற டிவிடிஸ் இருந்தது, 7.2 GB உள்ளது, ரைட்? ஸோ இந்த கணக்கில் வருவது டிவிடி ரேம் டி இது, டிவிடி ரோம், டிவிடி ஆர்டபிள்யூ எல்லாம் வந்து ஜஸ்ட் இது தாண்டு வாசிக்கிறது தான், வேற ஒன்றும் அதில் பெருசாக இல்லை சொல்கிறது. ஃப்ளாஷ் மெமரி வந்து உங்களோட ஃப்ளாப்பி டிஸ்கை பற்றி கழிக்கிறாரு, இது நான் சொல்லவே தேவையில்லை. யூஎஸ்பி, இப்போ யூஎஸ்பியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எத்தனை எங்கள் இருக்கிறது? யூஎஸ்பி 3.0 நீல கலர் போர்ட். அது முன்னுக்கு 1 இருந்தது, ஒரு லேட்டஸ்ட் 2 கொண்டு வந்தான். இப்போ சாதாரணமாக 2 வச்சுட்டு 3 லேட்டஸ்ட்ங்கிறான். இப்போ வர லேப்டாப்பில் எல்லாம் நேமா 3 தான் இருக்கான். பட் 3.2 லேட்டஸ்ட்டாக சில மெஷின்ஸில் வரும். சில பென் ட்ரைவ்ஸில் வந்து ரைட் ப்ரொடெக்ஷன் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கான். அது சும்மா சிம்பிள். என்னத்துக்கு அதை வச்சுக்கிறான்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பென் ட்ரைவ் ஒரு ஆள்கிட்ட மெஷினில் போட சொல்ல டபுள் கிளிக் பண்ணால் வைரஸ் இருந்தால் பாஞ்சிடும். இப்படி தான் வைரஸ் வரும் பென் ட்ரைவில். ஸோ நீங்கள் ரைட் ப்ரொடெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ரைட் ப்ரொடெக்ஷனை போட்டு கொண்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணால் அந்த மெஷினில் இருக்கிற வைரஸ் வந்து ஒரு டிஸ்க்கு வராது. அப்போ சேஃப். அதுக்காக தான் அது இருக்குது. சிலது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இருக்குது, பூட்டபிள் டிவைஸும் இருக்குது. அப்படின்னா இப்போ யாரும் சிடியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கேரி பண்ணுறது இல்லை. என்ன செய்கிறாங்க, பென் டிரைவில் வெப்சைட்லேருந்து அப்படி டிரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இறக்குறது பென் டிரைவுக்கு இறக்கி வச்சுக்கொள்றேன். உங்களோட மதர் போர்டில் பூட்டபிள் யூஎஸ்பி பூட்டபிள் ஆப்ஷன் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், யூஎஸ்பியை பூட்டபிளாக மாற்றி விட்டு, பொதுவாக சிடியும் ஹார்ட் டிஸ்க்கு தான் பூட்டபிளாக இருக்கும் அண்டு ஃப்ளாப்பி டிரைவ். இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் யூஎஸ்பியும் பூட்டபிளாக இருக்குது. ஸோ யூஎஸ்பி அடிச்சு விட்டு உங்களுக்கு பூட் பண்ணேன். அப்போ சிடி ரோம் தேவையில்லை. சிடி என்ன செய்யற பிரச்சனை வந்து 99% இன்ஸ்டால் ஆகிட்டு எங்கே நாங்கள் முக்கியமான இடத்துல கீறுன்னு சொன்னால் மொத்தமாக கரப்ஸ் ஆகிடும், முடிஞ்சுது, இன்ஸ்டால் பண்ண இயலாது. அந்த பிரச்சனை உங்களுக்கு யூஎஸ்பியில் இல்லை. ஃபாஸ்ட்டாக குயிக்காக எந்த கரைச்சலும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பென் டிரைவ் 8 GB பென் டிரைவ் எவ்வளோ வர போகுது, என்ன ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் இங்கும். பெர்மனண்டாகவே நீங்கள் உங்களோட ஓஎஸை பில்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். தேவையா அவர்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு தேவையில்லை, உங்களோட பூட்டபிளாக போட்டாச்சு, பூட் பண்ணியாச்சு, முடிஞ்சது வேலை. ஸோ அதை ரைட் ப்ரொடெக்டடாக வச்சுக்கொண்டா வைரஸும் அடிக்காது. இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை குயிக்காக போடுறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று. பூட்டபிளாக பாவிக்கலாம். பூட்டபிளாக பாவிக்கிறது பென் டிரைவில் உள்ள விஷயம் இல்லை, உங்களோட மதர் போர்டில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட் வந்து அலோவ் பண்ணுதா பண்ண இல்லையாங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அநேகமான மெஷின்ஸில் யூஎஸ்பி 3.0 வந்து பூட்டபிளாக எக்ஸெப்ட் பண்ணாது. காரணம் என்னன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி பயோஸ்ல இருந்தான பூட்டபிள் நடக்க போகுது. அப்போ பூட்டபிள் பேசிக் டிரைவர்ஸை தான் தேடுவார். பேசிக் டிரைவர்ஸ் 1 யூஎஸ்பிக்கும் 2 இருக்கும். 3 வந்து பேசிக் இல்லை. அவர் வந்து 3 வந்து மெஷினில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வச்சு கொண்டிருப்பார். சில நேரத்தில் நீங்கள் டிரைவர்ஸ் போடணும் 3 இல்லாட்டி வேலை செய்யாது, 2 தான் வேலை செய்யும். ஸோ 3 பூட்டபிள் பென் டிரைவ் அடிச்சுட்டு பூட் பண்ண மாட்டேங்குது யோசிக்க தேவையில்லை. நீங்கள் டக்குன்னு அதை 2.0 ஒன்றுக்கு, அதாவது நீல கலர் தவிர்த்த மற்ற போர்ட் ஒன்றுக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து வேலை செய்யும். ரைட். அடுத்தது கார்ட்ஸை பற்றி கதைக்கிறாங்க. செக்யூர் டிஜிட்டல், எஸ்டி கார்டு, எம்எம்சி, இப்படி பல கார்டுகள் இருக்குது. கேமராவுக்கு போடுறது, ஃபோனுக்கு போடுறது, இப்படி இருக்குது. இதையும் வாசித்து பார்த்துக்கோங்க. இதுலேயும் பெருசாக வேற ஒன்றும் இல்லை. ரைட். கடைசியாக why do I need to take backup? பேக்கப் ஏன் எடுக்கணும்னு கேட்டால், எல்லாம் எடுக்கிறாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லை, அது உங்களோட தேவையை பொறுத்தது. சில பேருக்கு பேக்கப் எடுக்கவே தேவையில்லை, சில பேருக்கு எடுத்தே ஆகணும். ரைட். ஆனால் பேக்கப் எடுக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஹார்ட் டிரைவ் ஃபெயிலியர், ஹார்ட் டிரைவ் போச்சுன்னு சொன்னால் அவங்களோட டேட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஃபைலில் ஓவர் ரைட் பண்ணிடுவீங்க, ஸோ அதுக்கு முன்னுக்கு பேக்கப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்க்கு மிஸ்டேக்காவோ இல்லாட்டி வேறு நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது முக்கியமான டேட்டா போயிடும். ஹார்ட் டிஸ்க் அதுவாகவே பழுதாகிறது, இல்லாட்டி வைரஸ் அடித்து டேட்டா போடுறது.
பவர் பிரச்சனையால் ஹார்ட் டிஸ்க் பழுதா போகுது. கம்ப்யூட்டரை கீழே போட்டா நெருப்பு பிடிச்சா டஸ்ட் தண்ணி போய்த்து பழுதா போகுது, போனா ஒரு டேட்டா போயிடும். இதுக்காகவே இந்த மாதிரி பல காரணத்துக்காக வேண்டி தான் பேக்கப் எடுக்கிறது. பேக்கப் என்னத்தில் எடுக்கலாம்? இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் எடுக்கலாம், போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்கில் எடுக்கலாம், சிடியில் எடுக்கலாம், பென்ட்ரைவில் எடுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. வாட் டேட்டா டு ஐ நீட் டு பேக்கப்? இட் இஸ் அப் டு யூ. என்னத்தை பேக்கப் எடுக்கிறதுங்கிற நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒர்க்கிங் ஃபைலா, ஃபோட்டோஸா, ஆடியோஸா, ரைட்? சில ஆட்களுக்கு படம் தான் முக்கியம், ஸோ படத்தை பேக்கப் எடுத்து வச்சுக்கொள்ளுவாங்க. சில ஆட்களுக்கு வந்து ஆடியோ முக்கியம், அதை பேக்கப் எடுப்பாங்க. இட் இஸ் அப் டு யூ. இட் இஸ் சப்ஜெக்டிவ். எவ்வளோ காலத்துக்கு ஒரு எடுக்கணுங்கிறதா சப்ஜெக்டிவ். கிரிட்டிக்கல் டேட்டா இருக்கிறாளுக்கா சம்டைம்ஸ் 1 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எடுப்பாங்க. அவ்வளோ கிரிட்டிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிறாளுக்கோ மாதத்துக்கு ஒருக்கா, ஈவன் 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஏன் வருஷத்துக்கு ஒருக்கா கூட பேக்கப் எடுப்பாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நினைக்கல இதில் போட்டிக்கலாம். ரைட்? பேக்கப் மீடியம் என்ன, ஸோ அதுவும் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். பேங்க்ஸ் மாதிரி இடத்துல ஹார்ட் டிஸ்க், சிடி, பென் ட்ரைவ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக பேக்கப் எடுக்கிறது. அப்படியே எடுத்தாலும் அது ஃப்ரீக்வெண்ட்டாக பாவிக்கிறது இல்லை. இன்கேஸ் ஏதாவது ஒரு டேமேஜ் வந்தால் தான் அது பாவிக்கிறது. ஸோ அவங்க பென் ட்ரைவ்லாம் வாங்கி போட்டால் அவங்களுக்கு நஷ்டம். டேப் தான் வாங்கி போடுவாங்க. ஜிபி கணக்காக டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம், வெரி சீப், 200 300 விஷயம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பேக்கப் டேப் வாங்குறதா? இல்லை. ஏன் பேக்கப் டேப் வாங்கினா அது ஒரு பெரிய அந்த பழைய தமிழ் படத்தில் வர மாதிரி சுற்றிக்கிட்டீங்க ஒரு டேப் மாதிரி. அதுக்கு ஒரு கெஜெட் ஒன்று வேணும், டிவைஸ் ஒன்று வேணும் சுற்றுறதுக்கு. இப்படிதான் இங்க சாமான் ஐபிஎம்ல ஆஃப்சைட் இது லேட்டஸ்டா இப்போ யூஸ் பண்றது பேங்க்ல. ரைட்? இதெல்லாம் வாங்கினா சரியான எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் மில்லியன் கணக்கான விலை. பட் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் சீப். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டே தேவையில்லையா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் வாங்கியாச்சு, என்ன ஒரு 1 TB பென் ட்ரைவ் வாங்கினா உங்களுக்கு போதும். இல்லாட்டி ஒரு போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க 1 TB. That's enough. ஆப்டிக்கல் டிவைஸ்லாம் வச்சு கொண்டிருக்கிறதோட போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி போர்ட்டபிள் பென் ட்ரைவ் சீப். ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு சிடி ட்ரைவும் யாரும் பாவிக்கிறது இல்லை, எல்லாமே பென் ட்ரைவ்ல எடுத்துக்கொள்கிறாங்க. அடுத்தது மெயினாக நெட்வொர்க் சர்வர்ஸ் மிரர் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதாவது சர்வர்லேருந்து ஒரு சர்வருக்கு பேக்கப் போய் கொண்டிருக்கீங்க. ஏன் அது பேங்க்ஸ் மாதிரி இடத்துலலாம் அப்படித்தான். அதாவது ஃபயர் டிசாஸ்டர்ஸ் வந்தால் மெயின் சர்வர் ஃபெயில் ஆகிட்டுன்னு சொன்னால் அவனோட பேக்கப் சர்வர்லேருந்து லோட் பண்ணி விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறான். அவங்க சிஸ்டம் டவுன் ஆகுனது அவங்களுக்கு விளங்காது. பட் இந்த மீன் டைம் டெக்னிக்கல் டீம் என்ன செய்யாத சரி பண்ணி திருப்பி பேக்கப்பில் இருக்கிறத லைவுக்கு மாற்றி வேலை செஞ்சு கொள்வாங்க. ஸோ இதுக்கு தான் பேக்கப் சர்வர் யூஸ் பண்ணுறது. அப்போ அது வந்து டேப் போட்டு எடுத்து கொட்டிக்க மாட்டாங்க. ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு டேட்டா போய்கொண்டே இருக்கும். உதாரணமாக சம்பத் பேங்க்னு சொல்லுங்களேன், களம்பட்டூரில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அவனோட பேக்கப் லொகேஷன் இது வந்து கொட்டிக்காவத்துன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. ஏன்னா கொழம்புல கிச்சல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும், இல்லைன்னு சொன்னால் மழை சுனாமி வரன்னு சொல்லி அதை ரொம்ப ஆஃப் சைட்டில் கொண்டு போய் 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துல கொண்டு போய்ட்டு வச்சுக்கிறாங்க சேஃபாக. ஏன்னா டேட்டாங்கிறது விலை மதிக்க முடியாதது. லேப்டாப்பை யாரை களவெடுத்துட்டு போனான்டா லேப்டாப்பை வாங்கிடல, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற டேட்டா உங்களுக்கு கிடைக்கலம்மா, போனது தான், ஒன்றும் செய்யலை. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் கிளவுட்ல பேக்கப் எடுக்கிறது. ட்ராப் பாக்ஸ் மாதிரி இல்லாட்டி என்ன FTP லொக்கேஷன்ஸ் வாங்கி அதில் என்ன லாபம்? செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஹார்ட் டிஸ்கோ சிடியோ நெட்வொர்க் ஏதாவது நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் இல்லை, பழுதா போகாது, அவங்க டேட்டாவுக்கு கேரண்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி